ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். துவரப்பருப்பு ஒரு 50 கிராம் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட 2 தக்காளி, சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு 2 பூண்டு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம அப்படியே குக்கர் மூடி இது ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அப்படியேவும் இது 3 விசில் அடிச்சோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பருப்பு நல்லா மசிஞ்சு இருக்கணும். இப்போ 3 விசில் அடிக்கட்டும். இப்போ கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கேன். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி வடிஞ்ச பிறகு இந்த மாதிரி உருவி வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உருவி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த முருங்கீரையை நம்ம முத நாளே வாங்கி ஒரு கவரில் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தோம்னா நல்லா உதிர்ந்துடும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன். இதில் அரைக்கிறதுக்கு மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன். மிளகு 1.5 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இது கூட ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி 1 இன்ச்சு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15. நம்ம தேங்காய், குருமிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி பொடி இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம அரைச்சிட்டு கடைசியில் இஞ்சி பூண்டு வெங்காயத்தை வச்சு லைட்டாக ஒரு ட்ரிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி கொதிக்க விடணும். கொதித்த பிறகு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை சூப் ரொம்ப ஹெல்த்தியானது. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து இந்த பச்சை வாசம் போனோடனே நம்ம இந்த கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சா போதும், கீரை வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூப் மட்டும் குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீடிங் உமனுக்கெலாம் கொடுத்தோம்னா நல்லா பாலும் ஊறும். முருங்கைக்கீரைக்கு நல்லா பால் ஊறும். இப்போ உப்பு காரமாக இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சூப் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளித்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்தோடனே நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சமாக சேர்த்துனா போதும். ஏற்கனவே நம்ம சீரகம் போட்டிருக்கோம், அதனால் அளவாக சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு வரமிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இது நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம அதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பாருங்கள், இந்த அளவு பொரிஞ்சா போதும். இந்த வெங்காயம் பொரியிறதுல தான் இந்த சூப் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக வரும். இப்போ இந்த அளவு பொரிஞ்சால் போதும். இப்போ இதை எடுத்து நம்ம சூப்பில் ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.